இங்க இருக்கிற பிராமணர்கள் வேற யாருமே இல்ல, யூதர்கள் தான். அங்கேருந்து வந்தேரிகளா இங்க வந்துட்டு அவங்களுக்கு இங்க ஒரு பிளேஸ் இல்ல, ஆனா தனி கலாச்சாரத்தை அவங்களே கிரியேட் பண்ணி பிராமணர்களா இங்க வந்து மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசணும். பட்டை அடிச்சு அவர் திருவள்ளுவர் போய் ஜாதி மத பேதமற்ற ஒரு ஆளாகிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா எப்படி இருந்தாலும் அந்த அறிவுங்கிறது பிராமணனோட. பாப்பானா மாத்துறதும் பறையனா மாத்துறதும் உன் இஷ்டம். ஆனா உன் அறிவு உன்னோடது, என் அறிவு என்னோடது. நீங்க வந்துதான் இந்த வர்ணாசிரமம் கொண்டு வருது, இந்த அக்ரகாரம்ன்றது இவங்க மட்டும்தான், மேல் ஜாதி மக்கள் தான் இருக்கணும் அப்படின்றது, அந்த ரோட்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. நீங்க கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறப்ப உங்களுக்கு அது ஆதாம் பாதையா தெரியுது, நாங்க இந்துவா இருக்கிறதுனால ராமர் பாலமா அது தெரியுது. ராமர் வந்து இதை கட்டினதுக்கான என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இங்க தொடர்ந்து எழுப்பப்பட்டுட்டே தானே சார் இருக்கு. கல்லும் மண்ணும் தோன்றா காலத்திலேயே தமிழ் தோன்றி இருக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய காது குத்துற விஷயம். யூதர்கள் தான் இப்போ இங்க எல்லாமே இந்தியாக்குள்ள வந்து வந்தேரிகளா, அப்புறம் அவங்களா வந்து இந்த மாதிரி பிராமின்ஸா மாறிட்டாங்க. என்ன ஏன் தனிச்சு நீங்க தான் சேர்த்துக்க மாட்டீங்க சார். எது 3% காரம் பெருசா 97% காரம் பெருசா? அப்ப இங்க யாருக்கிட்டயுமே அறிவு இல்ல, பிராமணர்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்குன்றது. அறிவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பார்த்து பேசுங்க சார், ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இல்ல முக்கியமா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். பிராமணர்கள் சொல்லி கொடுத்ததுலதான் இவ்வளவு கத்துருக்கீங்க. அந்த வகைப்படுத்துதல் 5வது வரைக்குமே இல்லையா, அதை எவனாவது இருக்கானா? அப்ப பிராமணன் அந்த துறையில இருந்தான், அவன் அதை சரி செஞ்சான். இப்ப பிராமணன் அல்லாதவர்கள் அதுல இருக்கீங்க. அதே மாதிரி அப்ப வந்து கடவுள் வந்து அந்த பாஷைகள் பேசுறதை நீங்க பாத்தீங்களான்றதும் நீங்க வந்து சர்ச்செல்லாம் போய் பார்த்திருக்கீங்களா? தேவ பாஷைன்னு சொல்லிட்டு அப்படின்னு பைத்தியக்காரங்க பேசுறது மாதிரி இருக்கும். பைத்தியங்கள் தான். கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா, ஓகே இவன் வந்து நீயே பிரிச்சுட்டு ஜாதி வரியா நீ பிரி, நீங்களா இருங்க, நாங்களா இருங்க, எங்களை எதுவும் சொல்லாதீங்கன்றதுதான். எங்களை எதுவும் சொல்றதுக்கான தகுதிகள் உங்களுக்கு இல்லை. சார், இங்க தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேலோட வார், இது இன்னைக்கு நேத்தி நடக்கலாம், 1000 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நானும் சில இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்கேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூதர்கள் இங்க இருக்கிற பிராமணர்கள் வேற யாருமே இல்லை, யூதர்கள் தான். அங்கேருந்து வந்தேரிகளா இங்க வந்துட்டு அவங்களுக்கு இங்க ஒரு பிளேஸ் இல்லை, அதனால அவங்க வந்து இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரத்தை அவங்களே கிரியேட் பண்ணி பிராமணர்களா இங்க வந்து மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசினாங்க சார். ஸோ நீங்க இதை பத்தி எதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன்? என்னத்த கருத்து? பைத்தியகாரம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ற கண்டிஷன்ல இருந்தால் நம்ம என்ன, இது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, புரியுதுங்களா? அதாவது இப்போ நான் வந்து பிராமணன் அப்படின்னா நான் வந்தேரினா என்ன, என் பூர்வக்குடி எங்க, புரியுதுங்களா? வந்தேரிகள் சொல்றதே தப்பு. ஆரியர்கள்னாலே வந்து அவங்க வட மாநிலத்திலேருந்து இங்க வந்தவங்க, இல்ல வெளிநாட்டிலேருந்து இங்க வந்து தஞ்சம் புகுந்தவங்க அப்படின்ற மாதிரி தானே சார் இங்க சொல்லப்படுது. அதாவது பிராமின்ஸ் அந்த மாதிரி வர்ணாசிரமம்லாம் யாரு கிரியேட் பண்ணது? எல்லாம் ரைட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், புரியுதுங்களா? தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு நூல், அதில் வந்து பிராமணர் அப்படிங்கிற எழுதி வச்சுருக்கீங்க, மந்திரம் அப்படிங்கிற சொற்கள் இருக்குது. இதெல்லாம் பயன்பாட்டு கொண்டு வந்து பிராமணனா, மந்திரம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனது வந்து பிராமணனா இல்லை தமிழர்களா, சத்திரியர்களா, சூத்திரர்களா? புரியுதுங்களா? நான் சொல்கிறது என்னன்னா, என்னோட கருத்து பிரகாரம் இந்த மண்ணின் பிறப்புகள் தான் நாங்கள் வந்தேரிகள்னு எங்கள் மேலே நீங்கள் முத்திரை குத்துறீங்க. எப்படி பூணூல் போட்டிருந்த திருவள்ளுவருக்கு சால்வையை போட்டு மறைச்சி விட்டீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் நடத்துறீங்க. கீழடியோட நீங்க என்ன சார் திருப்பி திருவள்ளுவர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? திருவள்ளுவர்னு ஏன்னா அவர் வந்து பிராமணன் கிடையாது, நீங்க அவர் காவி வேஷ்டி பூசுறீங்கன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு பெரிய இங்க ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிவனடியார்களா, சிவனை கும்பிட்றவங்க கால் வச்சு நிற்கிறப்ப அந்தந்த காலகட்ட அரசியல், இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி அமைக்கிறப்ப ஒரு இது நடக்கிறது மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ஆட்சி அமைக்கிறப்ப நீங்கள் சிவன அடியார்கள் அவங்களோட சிவபெருமான கும்பிட்றவங்க அவங்களோட ஆதிக்கம் நடத்துகிறப்ப நீங்கள் வந்து திருவள்ளுவருக்கு வந்து காவியை போட்டு விட்டீங்க, பூணூலே போய் மறைச்சிட்டீங்க, பட்டை அடிச்சிருந்தீங்க, நாமும் போட்டு ஒத்தனாமும் போட்டிருந்தார், பட்டை அடித்து அவரை திருவள்ளுவர் போய் ஜாதி மத பேதமற்ற ஒரு ஆளாகிட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த அறிவுங்கிறது பிராமணனோடதுங்கிறது நான் ஒத்துக்கிறேன்.
புரியுதுங்களா? நீங்க எதை வேணுமாலும் என்னை மாத்துடா. நீ வந்து அதாவது பாப்பானா மாத்துறதும் பறையனா மாத்துறதும் உன் இஷ்டம். ஆனா உன் அறிவு உன்னோடது, என் அறிவு என்னோடது. புரியுதுங்களா? கீழடியில நோண்டி நாங்க வந்து எங்க வரலாறு தோண்டி எடுத்து காட்டுறோம் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு ஊர்லயுமே மேலத்தெரு கீழத்தெருன்னு இருக்கும். புரியுதுங்களா? மேலத்தெருவில் இருக்கலாம் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனா இருப்பான். அக்ரஹாரங்கிறது எந்த ஏரியாவில் இருக்கும்? மேலத்தெருவில் இருக்குமா கீழத்தெருவில் இருக்குமா அக்ரஹாரம்? சரி, ஓகே. இதுதான் இப்ப இது பாயிண்டா பேசப்படுது. புரியுதுங்களா? அதாவது நான் வந்து பூர்வ குடிதான், நாங்களும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான், நாங்க தான் பூர்வ குடிங்கிறது எங்ககிட்ட பாடம் கத்துக்கிட்டவதான் நீ. உங்களுக்கு டீச்சரா இருந்தவங்க நாங்க. இது இடைப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்களா கொண்டு வந்து இதை திணிச்சிருக்கீங்களே தவிர, ஆனா இது மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இது மாதிரி எதுவுமே பார்க்கப்படல. ஒரு ஒரு 2000 3000 வருஷம் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எங்கேயுமே வந்து குறிப்பெடுக்கல. நீங்க வந்து தான் இந்த வர்ணாசிரமம் கொண்டு வருது, இந்த அக்ரகாரம்ன்றது இவங்க மட்டும்தான், மேல் ஜாதி மக்கள் தான் இருக்கணும் அப்படின்றது, அந்த ரோட்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ண ஒரு விஷயம்னு தானே சார் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. அதனால தானே இந்த சமூகத்துக்கு மேல வந்து ஒரு ஒரு உண்மையாவே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், இல்ல அவங்கள தொடர்ந்து அடிக்கிறதா கூட இருக்கலாம் இல்ல சார்? சரி, ஓகே. நீங்க இப்படி வர்றீங்க. மனிதத்தோட அடக்குமுறை நடத்துதுன்னா எவ்வளவு நாளைக்கு அடங்கு நடக்கும்? புரியுதுங்களா? சரி, இது ராமர் பாலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஆதாம் பாதை அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. புரியுதுங்க? ஆதாம் முத நடந்து போனாரா? நீங்க கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறப்ப உங்களுக்கு அது ஆதாம் பாதையா தெரியுது. நாங்க இந்துவா இருக்கிறதுனால ராமர் பாலமா அது தெரியுது. புரியுதுங்களா? சரி. இப்ப அந்த பாலத்தை எவன் கட்டினான்னு ஆர்குமெண்ட் பண்ணா எவன் கட்டினா அந்த பாலத்தை? அனுமார் கட்டுச்சு. ரைட்டா? அனுமார்களின் கூட்டம். அப்ப மனிதனா மாறுறதுக்கு முன்னால குரங்குகள் கட்டினது தான் அந்த பாலமே. மனுஷனோட ஜெனட்டிக் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு? சரி. குரங்குல இருந்து. குரங்குக்கு முன்னாடி இருக்கிற இதுல இருந்து யாரு? எங்க வம்சாவளி இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்குது. ஆனா அது வந்து தானா ஃபார்ம் ஆன வந்து ஒரு கல்லு தான் அது. அதுக்கு நீங்க தான் வந்து பேர் சொல்றீங்க. இந்த மாதிரி என்ன ராமர் வந்து இதை கட்டினதுக்கான என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இங்க தொடர்ந்து எழுப்பப்பட்டுட்டே தானே சார் இருக்கு. காலங்காலமா இந்த கேள்விகளும் இந்த விமர்சனங்களும் இங்க இருந்து தானே சார் இருக்கு. அதாவது இப்ப உங்க அப்பா பேர் என்ன உங்களுக்கு தெரியும், உங்க தாத்தா பேர் என்ன உங்களுக்கு தெரியும், உங்க தாத்தாவோட அப்பா பேர் என்ன அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். புரியுதுங்களா? அதுக்கு மேல பாட்டன் பேர் என்ன, பூட்டன் பேர் என்ன, பூட்டனுக்கு அதுக்கு முன்னால பேர், நம்ம வம்சாவளியில் இருக்கிற அவன் நம்மளை பெத்தவனோட பேரே தெரிஞ்சிக்க முடியாத இடத்துல தான் நம்ம சுவடுகள் இருந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் விட்டு அதுக்கு முன்னால, புரியுதுங்களா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்பே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு. கல்லும் மண்ணும் தோன்றா காலத்திலேயே தமிழ் தோன்றி இருக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய காது குத்துற விஷயம். அப்போ இந்த உலகம் அப்படிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. காது குத்துற விஷயம் நான் சொல்ல வரல. தமிழ் வந்து தோன்றினது உண்மை. இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாலேயே வாழ்றதுக்கு இந்த பூமி தகுதியற்றது. ஒன்றும் இல்லை, இந்த பூமி வந்து நீர் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்று இல்லாமல் போச்சுன்னா இந்த இடம் வாழ்வதற்கு தகுதியற்றதாயிரும். அப்போ வாழ்வு எங்க இருக்குங்கிற ஆதாரம் தேடி மனிதன் சுற்றுப்பயணம் மேற்படுவான். அண்ட வெளியில கண்டுபிடிச்சது தான் பூமி. ஒரு மனிதனோட கண்டுபிடிப்பு தான் பூமி. அந்த கண்டுபிடிச்ச வந்தவன் பேசின மொழி தான் தமிழ். புரியுதுங்களா? அப்படிதான் நாம பார்க்கணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்பே அப்படிங்கிற லிட்ரல் மீனிங் எடுத்துக்காம அதுக்கான என்ன ஒரு எப்படி யார ஆரம்பிச்சுன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றது நீங்க சொல்ல வரீங்க. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு நிலாவுக்கு போறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போறோம் அப்படிங்கிற பிளான், இந்த பூமி இல்லைங்கிறப்ப அத்தனை பணக்காரன் அங்க இருப்பான். புரியுதுங்களா? அந்த பணக்காரன் வீட்டுல நான் வேலைக்காரனா இருந்தேன்னா ஒரு ஏழையும் விண்வெளியில் பணம் செய்தாங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? ஆவக மொத்தம் இந்த பூமியில பூர்வ குடிகளா இருந்தது நாங்க. நீங்க இந்த ஊர்ல இருந்தானாங்கிறதா உங்க பேச்சு. புரியுதுங்களா? வந்தேரிகள்னா என்ன? வேற்று கிரகத்திலேருந்து வந்தோம். நான் நீயே அங்கேருந்து வந்தடா, நானும் அங்கேருந்து வந்தேன். எல்லாமே வந்த இடத்துக்கு புழுவில் புழுத்தவர்கள் நாங்கள். ஆதாம் ஏவாள் அவங்களோட வம்சாவளியில வந்தவங்க தான் எல்லாருமே. அப்புறம் அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வந்து யூதர்களா இருந்தாங்க. யூதர்கள்னா இப்போ இங்க எல்லாமே இந்தியாக்குள்ள வந்து வந்தேரிகளா, அப்புறம் அவங்களா வந்து இந்த மாதிரி பிராமின்ஸா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புத்தர் வந்து இங்க கேட்கும்போது யார் நீங்களாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவங்கெல்லாம் இந்த யூதர்கள்லாம் பதில் சொல்ற மாதிரியும் அப்படிதான் ஒரு ஒரு கான்வர்சேஷன். அவங்க ரூட்டுக்கே நான் வர்றேங்க.
புரியுதுங்களா? ஆதாமோட வந்து பிரிஞ்சது தான் அப்படின்னு. அப்போ எல்லாம் ஒன்று தானே, தனி கிடையாதுல்ல. ம். நான் தனி கிடையாதுல்ல. என்னை ஏன் உங்க கூட சேர்த்துக்க மாட்டீங்க? உங்களில் உருவம் தானே நான். என்னை ஏன் தனிச்சு நீங்க வச்சு தான் சேர்த்துக்க அதான் மாட்டீங்க சார். எது 3% காரன் பெருசா இல்லை 97% காரன் பெருசா? 3% எங்களை ஏன்டா ஒதுக்குறீங்க? நாங்கள் எதை ஒதுக்கி வச்சோம்? உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. இன்னை வரைக்கும் ஐடியில் கண்டுபிடிச்சி இப்படி கோட் பண்ணு அப்படின்னு கோடிங் கொடுக்கறது நாங்கள் ஆப்பை கண்டுபிடிச்சி சொல்கிறது என்னென்ன, ஆப்பில் வந்து ஆப் டெவலப்பராக இருக்கிறவன் நம்ம, ஆப்பை யூஸ் பண்ணுறவன் அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா கழுகுகள் கொஞ்சம் தான் இருக்கும், காக்கைகள் நிறையா இருக்கும். கழுகா இருக்கும். கழுகு பறக்கிறத உயரத்துக்கு காக்கை பறக்க முடியாது. இல்ல இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை, உண்மை பேசிட்டு இருக்கேன். உண்மை என்னைக்குமே சுடும். புரியுதுங்களா? காக்கைக்கும் கழுகுக்கும் வித்தியாசம் அவ்வளவு இருக்குது. என்ன சார் நீங்க என்ன ரஜினி விஜய் மாதிரியா? ஏங்க ரஜினி விஜய் பாத்தீங்களா? காக்கைக்கும் கழுகும் அப்படின்ற ஒரு டாபிக் எவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம் ஆச்சுன்னு தெரியுது. உடனே நீங்களும் வந்து காக்கை கழுகு அப்படின்லாம் சொல்றீங்களே, அதனால இந்த இந்த கேள்வி கேட்குறேன் சார் நான். இல்லை, அவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்கிறதுக்காக நான் பேச வரல. நான் பேசுறது வந்து பிராமணன் தமிழ்நாட்டின் பூர்வக்குடி மக்கள் அப்படிங்கிறதான் என் கண்டென்ட். அவங்க மேடையில் வந்து காக்கை கதை சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அதை கொண்டு வந்து இது சினிமா கதை ஆக்கிறதுக்கு இல்லை, இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். புரியுதுங்களா? நான் ஏதோ சினிமாவில் இருக்கிறேன் அப்படின்னா சீரியஸாக என்ன சொல்கிறது, அறிவாளிகள் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. சினிமாக்காரன் தான் அறிவாளின்னு நம்பக்கூடாதுங்க நானே. புரியுதுங்களா? நம்ம வந்து மக்கள் எப்படின்னா டாக்டர் வேஷம் போட்டு நான் நடிச்சிட்டேன்னா நான் டாக்டரா சார்? ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு படமாகட்டும் சரி, இல்ல எந்த ஒரு இப்போ டே டு டே லைஃப்லயே வந்து இங்க பிராமின்ஸை வந்து ஒரு கார்னர் பண்றதுன்றது ஒரு இயல்பான ஒரு மனநிலையா மாறிடுச்சு, ரொம்ப நார்மலைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல சார்? படங்கள்ல கூட இப்ப ரொம்ப அதை காமனா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார்? அதாவது ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பணக்காரனை அறிவாளியா பார்ப்பாங்களா, அறிவாளியா பார்ப்பாங்களா? ஒரு ஏழை அறிவாளியை கொண்டாடுவாங்களா, பணக்காரனை கொண்டாடுவாங்களா? பணக்காரனை தான் சார். அப்ப அறிவுங்கிறது யாருக்கிட்ட இருக்குன்னா பிராமணன்ட்ட அறிவு இருக்கு, அதனால்தான் புறந்தள்ளப்படுகிறார்கள். புரியுதுங்களா? பிராமணன் ஏழையா தான் இருக்கிறான், பணக்காரன் ஆகல. கண்டவன் பணக்காரன் ஆனதுனால கண்டவன்ட்டு அறிவு இல்லை, ஆனா எங்கள்கிட்ட அறிவு இருக்கு. அப்ப இங்க யாருக்கிட்டயுமே அறிவு இல்ல, பிராமணர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்றத அறிவை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அறிவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பார்த்து பேசுங்க சார், ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இல்ல முக்கியமா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். பிராமணர்கள் சொல்லி கொடுத்ததுல தான் இவ்வளவு கத்துருக்கீங்க. அப்ப அவங்க சொல்லி கொடுக்கலன்னா இங்க யாரும் எதுவுமே கத்துக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு வார்த்தை பேசுறீங்களா சார்? ஒரு விஷயம் நான் வந்து ஆனாவனை சொல்லி கொடுத்தாதான் நீங்க வந்து அடுத்தாப்புல இலக்கணம் படிக்க முடியும். புரியுதுங்களா? ஆரம்பம் எங்களோடது. இன்னைக்கு கல்வி திட்ட பாடங்கள் வச்சிருக்கீங்கல்ல தமிழ்ல, புரியுதுங்களா? அது இலக்கண பிழை இருக்குன்னு நான் இன்னைக்கு சொல்றேன். 5வது வரைக்கும் சொல்லி கொடுக்குற பாடத்திட்டங்கள் புத்தகத்துல 5வது வரைக்கும் இருக்கிறதுலயே நான் சொல்றேன், இலக்கண மயமாக்கப்படவே இல்லை. ஒரு இலக்கண சொற்றொடர் இருக்கணும். ஒரு வார்த்தைக்கு முன்னும் பின்னும் எதுகை மோனையோட விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே கலக்கில் பேச்சு வழக்கில் இருக்கிற பாடகங்கள் எதுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அது நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டே அம்மா இப்போ இது பாட்டி புத்தகம் படிச்சுட்டு கிடக்கலாமே. ஒரு படிப்புங்கிறது ஒரு வகைப்படுத்திருக்கணும். அந்த வகைப்படுத்துதல் 5வது வரைக்குமே இல்லையா? அதை எவனாவது இருக்கானா? அப்போ பிராமணன் அந்த துறையில் இருந்தான், அவன் அதை சரி செஞ்சான். இப்போ பிராமணன் அல்லாதவர்கள் அதில் இருக்கீங்க, மாசான சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. இதை எவனாவது மாற்றி பேச சொல்லுங்க சார். இப்போ நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு அந்த வீரியம் புரியுதா? இப்ப பிராமணன்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே வந்து இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் பண்ணினார்கள். பாஸ்ட் பண்ணி முடிச்ச விஷயமா இருக்குது. இப்ப யாரும் எங்களை பண்ண விடுறது இல்லை. இப்ப எல்லா துறையிலும் நீங்க போய் பாருங்களேன், பிராமணன் எங்க இருக்கான்? எங்கேயாவது அகரகாரம் இருக்கான்னு பாருங்க. காலங்கள் மாறும்போது அதுதான் காலம் மாறுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த முற்காலத்துல பண்ணி வச்சது யாரு? பழசு நிர்மாணிக்க கட்டமைச்சது யாரு? புரியுதுங்களா? சமஸ்கிருதம் எழுத்தா இல்ல அப்படிங்கிறதுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது இல்ல. தேவ பாஷை சமஸ்கிருதம்னு சொன்னது தேவ பாஷை, எங்க பாஷை எங்களுக்கு விட்டு போச்சுங்க. அதே மாதிரி இப்ப அப்ப வந்து கடவுள் வந்து அந்த பாஷைகள் பேசுறதை நீங்க பாத்தீங்களான்றதும் இங்க வந்து ஒரு 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 விமர்சனமா தானே சார் இருக்கு. இது நீங்க வந்து ஜீசஸ் பேசுற மொழி என்ன? ஹிப்ரு. புரியுதுங்களா?
ஆனால் அந்த இப்ரூ மொழியை இன்னைக்கு பைபிள் படிச்சிருக்கவங்களாம் பேசுகிறாங்களா? நீங்கள் வந்து சர்ச்செலாம் போய் பார்த்துருக்கீங்களா? தேவ பாஷைன்னு சொல்லிட்டு ரபர அப்படின்னு பைத்தியக்காரங்க பேசுறது மாதிரி இருக்கும். பைத்தியங்கள் தான் அப்போ தேவ பாஷை பேசுவாங்களா? புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஜீசஸ் பண்ண மிராக்கல்ஸ்னு பைபிளில் இருக்கும். ஆனால் அதை விட மிராக்கல்ஸ் இவனுங்க பண்ணுவானுங்க, வருவானுங்க, காலெல்லாம் மடங்கி இப்படி வருவான். கர்த்தர் உங்களை சரியாக்கணும். ஒரு டாக்டர் கூட சரியாக்க முடியாது, ஆர்த்தோ டாக்டர் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக சரியாக்க முடியாது. கர்த்தரோட மிராக்கல் பண்றவனுங்க இருக்கானுங்க, ஆனா இவனுங்க ஜீசஸ் ஆக முடியல. அதெல்லாம் பார்த்துட்டு தானே சார் இங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்ல சார்? புரியுதுங்களா? பைத்தியக்காரங்க பேசுற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் அதுக்கு பதில் பேசணும்னா நானும் உங்களோட சேர்ந்து பைத்தியமாவேன். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசினேன். ஜீசஸோட அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டீங்களா? எது நான் நீங்க கேள்வி கேட்கறங்கிறதுனால இல்ல, லிஸ்ட் சேர்றதுன்னு இல்லைங்க. எங்களை நீங்க பைத்தியம் சொல்றதுக்கு முன்னால நாம பைத்தியமான ஒன்ஸ் டைம் நம்ம கண்ணன்ல பாத்துக்கணுங்கிற வாத்தியாரு, நாங்கெல்லாம் வாத்தியாருங்கிறோம். மாணவர்களாகிய நீங்க வாத்தியாரத்தை கத்துக்கிட்டு எங்களையே கல்லடிச்சு அடிச்சா நாங்க ஓட தான் செய்வோம். கற்களின் அடிகளிலிருந்து ஓட தான் செய்யணும். எங்களை நாங்க தற்காத்துக்கணும்னா நாங்க ஓட தான் செய்யணும். ஆனா கத்துக்கிட்டது நீங்க தாங்கிறத அதை மறந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் எல்லா விஷயமும் எப்படி தெரியுது? அதான் நீங்க இப்ப கேட்குற கேள்விக்கு புரியுதுங்களா? எங்க இருந்து வந்தோம், எங்க யார் முதல்ல கத்துக்கிட்டா? நோண்டி போனோம்னா யாருக்கிட்டேருந்து எதையும் கற்றுக்கலங்கிற ஒரு இடம் வரும் அப்படிங்கிறதே கிடையாது. யாரோ ஒரு குரு இருந்து தான் அடுத்தடுத்தாப்புல ஒரு தொடர்ச்சி வந்திருக்கும். எண்டு வந்து கற்றுக்கிறவனை அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுனால தான், இவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கிறத சொல்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கடவுளுங்க அவன் மேலே பேர போடுறோம். கடவுள் கற்றுக் கொடுத்தார், கடவுள் கண் திறந்தார் அப்படின்னு. உணர்றவங்களுக்கு மட்டும்தான் எங்க கடவுள் அப்படின்றத நீங்க ஆணித்தனமா நம்புறீங்க இல்லையா? அதான் உங்களோட நீங்க கடைசியா வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நான் உணர்றேன் இந்த கடவுள் இருக்காரு, நான் உணர்றேன், என்னால அதை புரிஞ்சிக்க முடியுது. உணர்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து கடவுள் இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார். இதெல்லாமே தாண்டி அப்ப கடவுள் வந்து இப்ப இந்த கேள்வி நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா, ஓகே இவன் வந்து நீயே பிரிச்சுடு, ஜாதி வாரியா நீ பிரி, மத வாரியா நீ பிரிச்சு அவங்களை இப்படி வந்து தீண்டாமைக்கு உள்ளாக்கு, அவங்கள தொட்டா இல்ல அவங்கள பார்த்தா தீட்டுன்ற மாதிரியான கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் திருப்பி நல்லா சொல்றேன். ஒரு விஷயம், ஒரு புழு இருக்கு, அந்த புழுவை நீங்கள் குச்சி எடுத்து குத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதை பாதுகாத்துறதுக்கு அது எதுவும் செய்யும். இந்த 3% இப்போவும் 3% தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். 97% இருக்கிறவங்க, இந்த 97% மக்கள் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்துகிற இடத்துக்கு நவுந்திருப்பாங்க. அப்போ அவங்கள நம்ப வைக்கிற விஷயங்கள்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொய் வேடம் கூட தரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடவுள் பேரை சொல்லி அப்போ நீங்களும் இதை பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே ஒரு பண்ணியிருக்கிறது ரைட்டுங்க. நான் வந்து கடவுள் பேருன்னா இந்து கடவுள் தான் சொல்கிறேன். நான் இப்போ இது வரைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஜீசஸ் வந்து இறந்துட்டார், புரியுதுங்களா? அவரோட மிராக்கல்ஸ் பேர் பண்ணுறவனுங்க இருக்கானுங்களே. அப்போ ஜீசஸ் பெரியாளா, இங்கே மிராக்கல் பண்ணிட்டு இருக்கிறோம் பெரியாளா? அப்போ நாங்கள் தான் ஏமாத்துறோமோ அப்படிங்கிறதுன்னு எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. பைத்தியக்காரர்களிடமும் மூடர்களிடமும் முட்டாள்களிடமிருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் கொஞ்சம் அதிபுத்திசாலியாக யோசிக்கிறோம். ஓகே, இது வந்து அதிபுத்திசாலித்தனமான்றது நீங்களா நினைச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயங்க, இங்க வந்து ஜல்லி கல்லெல்லாம் உடைக்கிறாங்க இல்லையா, ரோடு போடுவாங்க. அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்று ரோடு போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோங்கிறீங்க? ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கானுங்க இல்லையா, கம்ப்யூட்டர் முன்னால் ஒரு வேலையும் இருக்காது. சும்மா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு வேலையும் இருக்காது, ஒரு வேலையும் இருக்காது. ஓகே, கேட்டால் அது சாஃப்ட் ஒர்க் அப்படிம்பானுங்க. இது ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனை புரியுதுங்களா? நாங்கள் பண்ணது சாஃப்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இல்லைங்க அட்டாக் பண்ணுறீங்க. அதனால நீங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி. இப்போ கடைசியாக என்ன சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் நீங்களா இருங்க, நாங்கள் நாங்களாக இருக்கிறோம். எங்களை எதுவும் சொல்லாதீங்கன்றது தான். எதுவும் சொல்கிறதுக்கான தகுதிகள் உங்களுக்கு இல்லை. தகுதியை வளர்த்துட்டு எங்ககிட்ட வந்து பேசுங்க. எஸ், ஃபைன் சார். எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக இந்த விஷயத்தெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுக்கு என்னன்றதை மக்கள்கிட்ட இந்த தீர்ப்பு கொடுத்தெல்லாம் உங்கள் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். கமெண்ட்ஸு பார்க்க மாட்டேன், உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். சீரியஸாக நன்றி, வணக்கம்.